கோவையைச் சேர்ந்த கோகிலவாணி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர அரசு அறக்கட்டளையின் நிர்வாகி திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட டைட்டில் வந்து உச்சமெல்லாம் உச்சமல்ல, நீச்சமெல்லாம் நீச்சமல்ல. உச்சமெல்லாம் எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கு, ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது மாற்றி தான் பலனை கொடுக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, சூரியன் உச்சம் அப்படின்னா வந்து அது சூரியன் உச்சங்கும் போது அது அப்பாவை குறிக்கும். ஸோ அவங்க அப்பா அந்த ஜாதகர் மேலே அதிக பிரியமாக இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா மேலே வெறுப்பு தான் வரும், அந்த அளவுக்கு பாசம் இருக்காது. அதேமாரி அப்பா விட்டு பிரிஞ்சு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்கிற தன்மை அதெல்லாம் வந்து அந்த உச்ச சூரியன் கொடுத்துரும். அதே மாதிரி என்னென்னா, அப்பாவுக்கு வந்து சூரியன் உச்சங்கிறங்காட்டி பெயர் புகழ்லாம் இருக்கும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அப்பா வந்து சம்பாதிக்காம இந்த ஜாதகர் வந்து அவங்க தாத்தா பாட்டி வளர்த்துறங்காட்டி அவங்களோட பொருளாதாரத்தில் தான் இவங்க வந்து படித்து முன்னேறி வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி அடுத்தது வந்து சூரியன் நீசம். ஸோ நீசம் அப்படிங்கும்போது அப்பா அந்த சூரிய பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஜாதகர் வந்து அப்பா மேலே அதிக பிரியமாக இருப்பாங்க. மாற்றி அந்த உச்ச பலன் இல்லாமல் இங்கே வந்து ஜாதகர் வந்து அப்பா மேலே அதிக பிரியமாகவும், அப்பாவுக்கு வந்து இந்த ஜாதகர் வந்து ஒரு பொருட்டாக இருக்காது. அந்த மாதிரி மாற்றி பலன் கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் நீசம், கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணாதீங்கன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சூரியன் நீசமாக இருந்ததுன்னா அது வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்பா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க நிறையா என்ன சொல்றதுங்க, நிறையா தடவை போராடி அதை கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்காக கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. சூரியன் நீசம்னாலே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து, ராஜராஜ சோழன் பிறந்தது ஐப்பசி மாதம். ஸோ சூரியன் வந்து துலாத்தில் தான் இருக்கும். ராஜராஜ சோழனுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேயே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16-20 வயசுலேயே ராஜா கூடிய வாய்ப்பு வரும். நீங்கள் அந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க சித்தப்பாவுக்கு அதை விட்டு கொடுத்துருவாரு. அப்புறம் 40 வயசுல தான் அவர் வந்து முடிசூட்டிக்குவார். ஸோ சூரியன் நீசம் பெற்றுச்சுன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை, லேட்டாக கிடைக்கும். அதுவும் இருக்குது. ஸோ மற்ற இதுவும் பார்க்கணும் நம்ம பிளானட்ஸு. இருந்தாலும் சூரியன் நீசம் பெற்றாலே கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அங்கே எனர்ஜி இல்லாதனால கிடைக்காது அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு தனுசு லக்ன ஜாதகர். இவங்களுக்கு சூரியன் துலாத்தில். இவங்க வந்து ஒரு டாக்டர். ஒரு 10 வருஷம் படித்து முடிச்சுட்டு அவங்க ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 34 வயசில் தான் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. ஸோ சூரியன் நீசம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படி கிடையாது. இவங்க நிறையா தடவை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நீசம்னா என்னென்னா, அது வேணும்னு அதுக்காக அவங்க அதிக என்ன சொல்கிறதுங்க எனர்ஜியை போட வேண்டியது இருக்கும். இதே உச்சம்னா அது கிடைக்கும், ஆனால் இவங்க அதை பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க, அதை ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே இது. அடுத்தது வந்து சந்திரன் நீசம் அப்படின்னா வந்து அந்த ஜாதகர் அம்மா மேலே அதிக பிரியமாக இருப்பாங்க, பணத்து மேலே அதிக பிரியம். ஏன்னா சந்திரன்னா நித்திய பணத்துக்கு காரகன் வந்து சந்திரன். ஸோ பணத்து மேலே அதிக பிரியம் இருக்கும், நீர் மேலே அதிக பிரியம் இருக்கும். சந்திரன் நீசம்னா அது ஆட்டோமேட்டிக்காக விருச்சிகத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அம்மானா ரொம்ப பிடிக்கும், தண்ணினா ரொம்ப பிடிக்கும். இந்த தண்ணியை நிறைய சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய குணம் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கும். ஆக்சுவலி நம்மளாம் டிமாண்ட் டைமில் தான் வந்து அந்த தண்ணியை சேவ் பண்ணக்கூடிய எண்ணம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எப்போவுமே தண்ணி நிறைஞ்சி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. என்ன சொல்கிறதுங்க, ஒரு சின்டெக்ஸு இருக்கிற எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணி வச்சுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அதே மாதிரி பணம் மேலே நாட்டம் இருக்கும். பணத்துக்காக அவங்க அதிக ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு வந்து அது சிரமமாக இருக்கும். ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு 30+ மேலே போகும்போது அவங்களுக்கு பணம் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்க லைஃப் லாங் அந்த பணம் வந்து இருக்கும். அது வந்து சந்திரன் நீசங்கிறங்காட்டி பணம் கிடைக்காது அப்படியெல்லாம் இல்லை, அது நல்லா இதாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டாக சமைக்கக்கூடிய தன்மையும் அந்த சந்திரன் நீசம் பெற்றவங்களுக்கு இருக்கும். அவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க. ஏன்னா அந்த எனர்ஜியில் அதுக்கு ஓவர் என்ன சொல்கிறதுங்க கேர் எடுத்து அந்த விஷயத்த பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருக்கும். பார்க்கறக்கு ஹார்டாக இருக்கும், ஏன்னா அது விருச்சகத்தில் இருக்குது. பார்க்கறக்கு ரக்டாக இருப்பாங்க, ஆனால் உண்மையிலே ரொம்ப வந்து எமோஷ்னல் டைப். அவங்கள ஈஸியாக அழுக வச்சிடலாம், காயப்படுத்திட முடியும், அந்த மாதிரி எமோஷ்னலாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க என்ன தொழில் நார்மலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உணவு சார்ந்த தொழில் இருப்பாங்க. மில் வேலை, அதே மாதிரி வந்து ட்ரெஸ் சம்மந்தமான இது, நர்சிங் வேலை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே சந்திரனோட என்ன சொல்லுங்க தொழில்கள். அதனால் அதில் இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காரக இல்லை அந்த
உயிர் காரகத்துவம் இல்லை பொருள் காரகத்து மேலே அதிக நாட்டம் இருக்கும். ஆனால் அந்த உயிர்காரகம் இவங்க மேலே பெருசாக பாசம் வைக்க மாட்டாங்க. அம்மா இப்போ சந்திரன் நீசம் பெற்றிருக்கு அப்படின்னா அவங்க அம்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், அவங்களுக்கு விருச்சகத்தில் சந்திரன், அவங்களுக்கு அவங்க அம்மானா உயிர். ஆனால் அந்த ஜாதகரை வந்து அவங்க சின்ன பாட்டி கிட்ட தான் கொடுத்து வளர்த்தாங்க. புரியுதுங்களா? அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ஜாதகர் ஒரு பொருட்டா தெரியல. அதுதான் நீசம்னா இந்த ஜாதகர் தான் அது மேலே பிரியமா இருப்பாங்க, அவங்க இவங்க மேலே பிரியமா இருக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து சந்திரன் உச்சம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து தாய்க்கு வந்து அந்த ஜாதகர் மேலே பிரியம் இருக்கும். ஆனால் அந்த ஜாதகருக்கு தாய் ஒரு பொருட்டா நடிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கு. அதோட என்ன சொல்றாங்க, அதோட வேல்யூ தெரியாதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து 2 பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. பொண்ணுக்கு வந்து ரிஷபச்சந்திரன் உச்சச்சந்திரன், அவங்க பையனுக்கு வந்து கடகச்சந்திரன் ஆட்சி சந்திரன் அப்படின்னா அப்போ அவங்க அம்மா மேலே பிரியமா இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படி கிடையாது. இது 2 பேருமே என்ன நடந்ததுன்னா அவங்க அம்மாவுக்கு உயிர் போகக்கூடிய சூழ்நிலை, ரொம்ப கிரிட்டிக்கல் டைம். அந்த டைம்ல நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்னு ஒரே போராட்டம். அந்த மாதிரி புரியுதுங்களா? ஒரு எப்பவுமே அம்மா மேலே பாசமா இருக்கணும், அதுல அந்த கடைசி காலத்துல அவங்கள ரொம்ப கேர் எடுத்துக்கணும். பட் உச்ச சந்திரனும் சரி ஆட்சி சந்திரனும் சரி வேண்டாம் வேண்டான்னு வெறுப்பை தான் காமிச்சாங்க. ஸோ அதனால நம்ம உடனே இது ரொம்ப நீங்க உங்களுக்கு கடகத்துல குழந்தை பிறந்திருக்கா, ரிஷபத்துல ரொம்ப பாசமா இருப்பாங்க கடைசி முடிக்கும், அதெல்லாம் கிடையாது. காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதோட எனர்ஜி வேற லெவல்ல இருக்கு. ஆனா அதோட வேல்யூ தெரியாது அந்த ஜாதகருக்கு. ஸோ அதனால உச்சமெல்லாம் உச்சமல்ல, நீச்சமெல்லாம் நீச்சமல்ல. ஸோ இது 2 கிரகத்தை சொல்லியிருக்கேன். நீ அடுத்தடுத்த கிரகத்துக்கு அடுத்தடுத்த டைம்ல சொல்றேன். அடுத்தது வந்து எண்ணியல். இந்த எண்ணியல் வந்து நம்பர்ஸ், இதை வந்து இடது கை இல்லை இடது கால் இல்லை பேப்பர்ல பல தடவை எழுதிக்கலாம், இல்லை சேன் பண்ணலாம் மந்திரம் மாதிரி. இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா புதனோட ஆதிக்கம் கொண்டவங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது கன்னி லக்னம் கன்னி ராசி, மிதுன லக்னம் மிதுன ராசி, புதனோட நட்சத்திரம் ஆயில்யம் ரேவதி கேட்டையில பிறந்தவங்க, புதன் ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கவங்க, புதன் வர்க்கோத்தமம் பெற்றவங்க, புதன் வந்து திதி அதிபதியா கர்ண அதிபதியா யோகா அதிபதியா வரவங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஒர்க் அவுட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து பொது வலினா வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல வலி இருக்கும் இல்லைங்களா, பெயின் இருக்கும், கை வலிக்குது கால் வலிக்குது, இப்படி டோட்டலாக எந்த இடத்துல பெயின் இருந்தாலும் 9-5 ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸுங்கிறது வந்து ஹெச் ஸ்மால் லெட்டர் Z, அந்த HZ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 95 ஹெர்ட்ஸுங்கிறத வந்து நிறைய தடவை எழுதிக்கலாம். இல்லை நம்ம இடது கை இல்லை இடது காலில் இந்த 95 ஹெர்ட்ஸை ஒரு தடவை எழுதிக்கலாம். இப்படி இது பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வலி வந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரிச்சு. எல்லாத்துக்குமே பணம் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். பட் அதை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லைங்களா, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும், நான் இன்னி கூட ஹையாக ஏர்ன் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்பர் என்னன்னா 3746858112. இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது வந்து பணம் சம்பாதிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்பும் வழியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து கல்வியில வெற்றி பெற, இப்போ வந்து நான் படிக்கிற படிப்புல வந்து சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன நம்பர் அப்படின்னா 212585212. இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து படிப்புல வந்து சக்சஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை, மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சிங்கிறது இப்போ நிறைய இடத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ அதனால மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு என்ன நம்பர் அப்படின்னா 5148123. இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஸோ அதனால எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஏன்னா தோல் சார்ந்த பிரச்சனைனாலே ஜென்ரலா வந்து அவ்வளோ சீக்கிரத்துல ரெடி ஆகாது. அது வந்து நீங்க அலோபதி மெடிசன் போனா சொல்லுவாங்க கண்ட்ரோலபிள் நாட் கியூரபிள் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஆனா நிரந்தரமா உங்களை சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் கூட நம்ம இந்த நம்பர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். அது என்ன நம்பர் அப்படின்னா 18584321. இந்த நம்பரை நம்ம ஒன்னா இடது கால் இல்லை இடது கை இல்லைன்னா நோட்டில் பல தடவை எழுதலாம். அப்படி எழுதும்போது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து தானா ரெடியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கான சரியான மருத்துவர் கிடைப்பாங்க. ஸோ அது மூலயமா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து இப்போ வந்து பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கிற அந்த ராசிகளில் வந்து நான் சொல்கிறேன், இந்த ராசிகளில் வந்து சந்திரன் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகராக இருந்தால் குரு இருந்ததுன்னா,
இல்லை பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் இருந்ததுன்னா அவங்க இந்த விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நெருப்பு ராசி அப்படின்னா நமக்கு தெரியும் மேசம், சிம்மம், தனுசு. ஸோ இதில் வந்து சந்திரன் இருந்தாலோ, லக்னாதிபதி இருந்தாலோ, ஆண் ஜாதகரமாக இருந்தால் குரு இருந்தாலோ, இல்லை பெண் ஜாதகியாக இருந்தால் சுக்கிரன் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் உழைப்பை அதிகம் கொடுக்கணும். ஏன் உடல் உழைப்பை அதிகம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு உழைக்கும் போது தான் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும், நெருப்பு சக்தி ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது தான் அந்த அந்த தத்துவம் வந்து நல்லா வேலை செய்யும். அதுக்காக அப்புறம் வந்து சூரிய வழிபாடு செய்யறது, கம்பல்சரி சூரிய வழிபாடு பண்ணுவோம். எப்படி இதுக்கு ஹெவி ப்ராசஸா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தினமும் குளிச்ச அது அதிகாலை தான் செய்யணுமா, சூரியோதயத்தில் தான் பண்ணணுமா, இப்படி எந்த இது நிபந்தனையெல்லாம் கிடையாது. நிபந்தனை இல்லாதது தான் இது. அப்போ நம்ம எப்போ குளிக்கிறோமோ அந்த டைமில் குளிச்சு முடிச்சுன்னே வந்து சூரியனை வந்து பார்த்து ஓம் சூரிய தேவாய நம்ம பெரிய மந்திரம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சூரியனை நம்ம ஒரு பேர் சொல்லி கும்பிட்றோம், அவ்வளோதான். அந்த விஷயத்த பண்ணாலே அவங்களோட அந்த நெருப்புத்தன்மை வந்து பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோயிலில் ஹோமம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோமத்துக்கு போய் கலந்துக்கிறது, அதுவுமே அவங்க அந்த நெருப்புத்தன்மையை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். அதுக்காக அடுத்தது வந்து நிலராசியில் நான் சொன்ன இந்த சந்திரன், லக்னாதிபதி, சுக்கிரன், குரு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மரம் நடுறது. அவங்க வந்து கோயிலில் நடுறதோ சரி, வீட்டில் நடுறதோ சரி, நட்டு அந்த மரத்தை வந்து பராமரித்து வளர்க்குறது. அப்படி பண்ணாலும் அவங்க அந்த நிலத்தத்துவம் வந்து நல்லா பாசிட்டிவாக செயல்படும். அதே மாதிரி தானம் நிறைய கொடுக்கறது. அது இந்த தானம் தான் இல்லை, எல்லா தானமே அவங்க பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அது நல்ல பலனை சீக்கிரம் கொடுக்கும். அடுத்தது வந்து அவங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணுறது வந்து அவங்களோட அந்த நிலத்தன்மையை வந்து நல்ல பாசிட்டிவ் ஆக்கி கொடுக்கும். அடுத்தது வந்து காற்று ராசியில் இதே சந்திரன், லக்னாதிபதி, சுக்கிரன், குரு இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா சவுண்ட் மூலயமா இது பண்ணுறது. இப்போ ராகங்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா, 108 நட்சத்திரத்துக்கும் ராகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ராகங்களை வந்து இவங்க கேட்குற மூலிமா இவங்களுக்கு சீக்கிரம் அந்த காற்றுத்தன்மை வந்து பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுன்னா வீட்டிலையா இருந்தாலும் சரி, கோயிலையா இருந்தாலும் சரி, கம்பல்சரி பெல் அடித்து மணி அடித்து பூஜை பண்ணணும். வீட்லேயுமே ஒரு பெல்லு வாங்கி வச்சு மணி அடிக்கணும், கோயிலுக்கு போனாலும் மணி அடித்து இது பண்ணணும். ஏன் அப்படின்னா மணிங்கிறது வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டது, அதுதான் வந்து காற்றை சுத்தப்படுத்தும். அதனால தான் வந்து மணியை பஞ்சபூதங்களை சுத்திங்கிறது மற்ற எல்லா ப்ராசஸும் பண்ணுவாங்க, காற்றை சுத்தம் பண்ணுறது வந்து மணி அடித்து தான் சுத்தம் பண்ணுவாங்க. அதனால தான் ரொம்ப வெயிட்டான வெண்கலத்தில் கோயிலில் வந்து மணி கட்டி அதை அடிப்பாங்க. அதை அடிக்கும்போது அந்த பெரிய மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு காற்றை சுத்தம் பண்ணும். அதனால தான் வந்து அவ்வளோ பெருசாக அதை செஞ்சாங்க. ஸோ அதனால் இவங்க கம்பல்சரி அந்த மணி அடித்து பண்ணுறது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது இவங்களோட அந்த காற்றுத்தன்மையை பாசிட்டிவ் ஆக்கி கொடுக்கும். அடுத்தது நீர் ராசியில் சந்திரன், லக்னாதிபதி, ஆணா இருந்தால் குருவும், பெண்ணா இருந்தால் சுக்கிரனும் இருக்கிறவங்க வந்து புண்ணிய நதியில் நீராடுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அவங்க அந்த பஞ்சபூத தத்துவத்தில் நீர்த்தன்மையை அதை பாசிட்டிவ் ஆக்கி கொடுக்கும். இவங்களுக்கு வந்து அந்த புனித நதிகளில் நீராடினா உடனே அந்த பலனை வந்து இவங்க இது பண்ண முடியும், உணர முடியும். அந்த மாதிரி அதே மாதிரி அபிஷேகங்களை கண்டிப்பாக பார்க்கணும், அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து இது பண்ணணும், அதுவுமே அவங்க நீர்த்தன்மையை பாசிட்டிவ் ஆக்கி கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன் வழிபாடு பண்ணலாம், அதே மாதிரி பௌர்ணமி வழிபாடும் பண்ணலாம், நிலாவை பார்த்து பண்ணுறது அதெல்லாமே பண்ணலாம். இதே நெருப்புத்தன்மையில் இருக்கவங்க வந்து அந்த அமாவாசை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த பஞ்சபூத தத்துவத்தில் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். நன்றிகள். ஆமாம், நான் கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணுறது. மிக அற்புதமாக பேசிய கோகிலவாணி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழர்னர் வந்து பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க மேடம். மேடம் வாங்க, எல்லா மேடம் வாங்க. ஆமா, பர்டிகுலரா ஒரு பேர் சொன்னா ஒருத்தர் வாங்க மேடம்னா 3 பேருமே வந்துட வேண்டியதானே. ஆமா, வாங்க வாங்க வாங்க, அப்படியே ஒரு போட்டோ.